நாங்கள் செய்துட்டு இந்த பவுலுக்கு மாற்றிட்டோம். இதே நீங்கள் பிளேண்டியோட இப்போ பார்த்தீங்கன்னா இதாக வந்துட்டு. வணக்கம். நான் இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்களேன்னு சொன்னால் பைத்தமணியாரம் செய்திருப்போம். பேரிச்சம்பழ பைத்தமணியாரம் செய்திருப்போம். நாங்கள் இன்றைக்கு வித்தியாசமாக ஒரு பணியாரம் தான் செய்ய போகிறோம். என்ன பணியாரம்னு பார்த்தீங்கன்னா பிலாக்கொட்டியை வச்சு ஒரு பணியாரம் தான் செய்ய போகிறோம். இது பிளேந்தியோட சாப்பிட பின்னேற டைமில் நல்லா இருக்கும். நீங்களும் செய்து சாப்பிட பாருங்க. வாங்க என்ன செய்கிறன்றதை என்னென்ன பொருட்கள் தேவைன்றதை பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா பிலாக்கொட்டையை கழுவி எடுத்து வச்சிருக்கிறோம். அடுத்தது கொஞ்சமாக தேங்காய் பூ வறுத்து போட வேணும். அடுத்தது ரவை கொஞ்சம் வறுத்து போட வேணும். எல்லாத்தையும் செய்துட்டு நாங்கள் இப்போ இதை மாவில் இதண்டித்தான் எண்ணெயில் போடணும். வாங்க என்னென்னு செய்து அடுப்பை மூட்டி என்னென்னு செய்கிறேன்னு பார்ப்போம். அடுப்பை மூட்டி தேங்காய் பூவை வறுத்து கொள்ளுவோம். இதெல்லாம் நாங்கள் சட்டியை வச்சு தேங்காய் பூவை வறுத்து கொள்ளுவோம். இப்போ சட்டி சூடாயிட்டுது. நாங்கள் இப்போ தேங்காய் பூவை வறுத்து எடுத்துக்கொள்ளுவோம். எல்லாம் பொன்னிறமாக வறுத்துட்டோம். இதே நாங்கள் சட்டி எடுத்துக்கொள்ளுவோம். தேங்காய் பூ வறுத்து எடுத்து வச்சுட்டோம். அடுத்ததாக ரவையை வறுத்து கொள்வோம். கொஞ்சமாக ரவை வறுவட்டு எடுத்து கொட்டுவோம். இப்போ நாங்கள் பிலாக்கொட்டையும் வறுத்து எடுத்துக்கொள்வோம். இப்போ நாங்கள் பிலாக்கொட்டையை வறுத்தெடுத்ததை உரலில் போட்டு இடிச்சு எடுத்துக்கொள்ளுவோம். இப்போ பிலாக்கொட்டை இடிபட்டுடுது. நல்லா இடிக்க வேணுமெண்டு இல்லை, அந்த நிறுவலாக அடித்தா சரி. இப்போ நாங்கள் அதை ஒரு பவுலில் மாற்றிக்கொள்ளுவோம். இடிபட்டதை நாங்கள் இதுக்குள்ள கிண்டி எடுத்துக்கொள்ளுவோம். இப்போ நாங்கள் சர்க்கரை பானியை காய்ச்சி எடுத்துக்கொள்ளுவோம். சர்க்கரை பானி தான் நாங்கள் இந்த பிலாக்கொட்டைக்கு போட்டு செய்ய போகிறோம். நாங்கள் பேரிச்சம்பழ பைத்தமணியாரத்துக்கு சர்க்கரை பானி போட்டு செய்கிற நாங்கள் டின்பால்லையும் செய்கிறாங்க. இந்த பிலாக்கொட்டை பணியாரத்துக்கு சர்க்கரை பானி காய்ச்சி தான் செய்ய போகிறோம். இது கழுவி வச்சு கழுவி நாங்கள் தண்ணி எடுத்துட்டு தண்ணி விட்டு காய்ச்சி எடுத்து இப்போ பானி நல்லா முருகி வந்துட்டுது. இப்போ பானியை பாருங்க நல்லா. இப்போ இந்த முருகின பானைக்கு ஏன்னா நாங்கள் சர்க்கரையை கழுவித்தானே போட்டோம். நாங்கள் அதில் பானி வடிக்க தேவையில்லை. மண் இல்லாத வெள்ளை சர்க்கரை தான் வாங்கினேன். இப்போ அதுக்குள்ள வறுத்து வச்ச தேங்காய்ப்பை கொட்டி கொள்ளுவோம். அதோட வறுத்து வச்ச ரவையையும் போட்டுக்கொள்ளுவோம். அப்படியே இடிச்சு வச்சுக்கிற பிலாக்கொட்டையும் போட்டுக்கொள்ளுவோம். வாசத்துக்காண்டி ஏலக்காய் சேர்த்து கொள்ளுவோம். இப்போ நாங்கள் இதை உருண்டையாக பிடிச்சி கொள்ளுவோம். இப்படி அந்த பிலாக்கொட்டைன்றபடியாக அந்த கருப்பு கலராக இருக்குது. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சுது. நாங்கள் இப்போ இதை போட்டுக்கொள்ளுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதாக வந்துட்டு எடுத்துக்கொள்வோம். இதை நான் இதில் பவுலில் மாற்றிட்டேன். இப்போ இது பாருங்கோ எப்படி இருந்ததை சாப்பிட்டு சொல்லுவேன். சுடுவோம். நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செய்து சாப்பிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்தது டேஸ்ட்டு. நீங்கள் எல்லோரும் பேரிச்சம்பழ பைத்தமணியாரமும் பயிறு போட்ட பைத்தமணியாரம் செய்திருப்பீங்க. இது வித்தியாசமாக நான்
பிலாக்கொட்டையில் செய்திருக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்க.